நான் சமீபத்திலே இலங்கை தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு 3 வாரம் இருக்கும். அதற்கு 1 மாதத்திற்கு முன்னாடி மறுபடியும் போயிருந்தேன். 2வது முறை நான் போயிருந்தேன். இனி அடுத்து 3வது முறை வருகிற மாதம் 22ஆம் தேதி நான் போகிறேன். அப்போ ஸ்ரீலங்கா தேசத்திற்கு போயிருக்கும்போது, ஸ்ரீலங்கா தேசம் என்று சொன்னால் அது யுத்தத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு தேசம். எந்த மரங்களை பார்த்தாலும் துப்பாக்கி துளைகள் துளைக்காத மரங்களை பார்க்க முடியாது. எந்த வீட்டு சுவர்களை பார்த்தாலும் துப்பாக்கி சுவர்கள் துளைக்காத சுவர்களை பார்க்க முடியாது. யுத்தத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். நான் இப்பொழுது ஸ்ரீலங்கா தேசத்திற்கு சென்று இருந்தபோது கடைசி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு யாழ்ப்பாணம் பட்டணத்திலே எனக்கு ஒரு சர்ச்சு கொடுத்துருந்தாங்க. நான் காலையில் எனக்கு அங்கே ஒரு தம்பி எனக்கு வாகனத்தை ஓட்டிகிட்டு போவான். நான் காரில் போகிறேன். காரில் போய் அந்த மேப்பை பார்த்து, எனக்கு பார்க்க தெரியாது, அந்த தம்பி கொஞ்சம் படித்தவன், அவனுக்கு தெரியும், பார்த்து என்னை அழைத்து கொண்டு செல்கிறான். அங்கே போகும்போது அந்த போதகர் அவர் என்னை இன்வைட் பண்ணுகிறார். அங்கே போகும்போது நல்ல ஒரு சின்ன ஒரு சபை, நல்ல அழகாக இருக்கிறது. நிறைய ஜனங்க, சபை முழுவதும் ஜனங்க, வெளியே ஜனங்க நிற்கிறாங்க. நான் போகும்போது அந்த பாஸ்டருடைய மனைவி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் எங்கு சென்றாலும், இங்கு வந்து இன்றைக்கி நிறைய நேரம் ஜெபிக்கல, எங்கு சென்றாலும் நான் முழங்காலே நிற்பேன், அழுதுகிட்டே இருப்பேன், ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு இருப்பேன். இன்றைக்கி எத்தனை பேரை நான் விடுதலை ஆக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீர், யாரை முன்ன கூப்பிடணும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். நான் முழங்கால் படி போட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆராதனை நடத்துகிற அந்த அன்பு சகோதரி ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆராதனை நடத்துகிறது யார் என்று பார்த்தால் பாஸ்டருடைய மனைவி. அது ஆண்டவர் என்ன சொல்றான்னா, அந்த ஆராதனை நடத்துகிற என் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் அந்த வலியையும் சுமந்து கொண்டு எனக்காக அவள் நிற்கிறாள். இன்று நீ அவளை என் நாமத்தினால நீ ஜெபம் பண்ணி ரிலீஸ் பண்ணுகிற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ முதல்ல ஆண்டவர் கை வைக்க சொன்னதே பாஸ்டருடைய மனைவி. நல்லா ஆராதிக்கிறாங்க, நிறைய பேர் அந்நிய பாஷையில் கை தட்டி பாடி ஜெபிக்கிறாங்க. அப்போ எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னால் நான் செஞ்சிருவேன். அப்படி ஆராதனை வொர்ஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வொர்ஷிப்பு நான் ஒன்றுமே சொல்லலை. செய்தி கொடுத்து, செய்தி என்னவென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தை குறித்து, ஏதேன் தோட்டத்தில் கிடைத்த நன்மைகள் தீமைகளை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். பேசி கடைசி ஜெப நேரத்தில் அந்த சகோதரி அழத் தொடங்கினாங்க. நான் பக்கத்தில் போக முன்னாடி அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இப்போ உன் கரத்தை அவள் தலைமையில் வை என்று சொல்லும்போது 2 காலும் படபடவென்று அடிக்க தொடங்கினார்கள். ஏதோ ஒன்று அவர்களை விட்டு மாறினது. எழும்பினார்கள், சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. நீண்ட நாட்களாய் அவர்கள் அடி வயிற்றில் இருந்த ஒரு கட்டி தேவனை ஆராதிக்கும் போது அவர்களை ரொம்ப வேதனைப்படுத்தும். ஆனால் அந்த ஆராதனையின் வேளையிலே அது காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இன்று அப்படிதான் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். பிசாசின் கிரியைகளை அவர் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் வந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் 100க்கு 100% அவர் வந்தார். பகையை கொன்றார். சிலுவையினால் பகையை கொன்றார். கணவனுக்கு மனைவிக்கும் இருந்த பகையை கொன்றார். பிள்ளைக்கும் தகப்பனுக்கு இருக்கிற பகையை கொன்றார். பிரிவினையை மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசு எதற்கு, இயேசு பூமிக்கு எதற்கு வந்தார்? உன் குடும்பத்தை பிரிக்க வந்தார். இயேசு பிரிந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்தார், ஒன்று சேர்க்க வந்தார். இயேசு எதற்கு வந்தார்? உன் பிள்ளையை கொல்லவா வந்தார்? இயேசு தற்கொலைக்கு போகிற உன் மகனை மகளை அவர் உயிரோடு காப்பாற்ற வந்தார். ஏன் தற்கொலை நடக்கிறது? ஏன் வேதனை நடக்கிறது? ஏன் மாற்றம் வரவில்லை? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கோ ஒரு ஓட்டை,
எங்க ஒரு பாவம், அதில் நீ விழுந்து கிடக்கிறாய். பாவம் செய்கிறவன் சமாதானமாய் வாழ முடியாது. பாவம் செய்கிறவன் அழிந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். பாவம் அதை போல் ஒரு கொடிய வியாதி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான். பாவம் அது சமாதானத்தை இழக்க வைக்கிறது. அந்த சமாதானம் இழக்கும் போது அவனுக்குள் வியாதி வருகிறது, சுகர் வருகிறது, பிரஷர் வருகிறது, கிட்னி பிரச்சனை வருகிறது, எல்லாம் வருகிறது. கடைசியாய் அந்த வியாதி அந்த மனுஷனை கொலை செய்கிறது, மரண தண்டனை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அப்படிதான் யோசேப்பு கர்த்தருடைய கரத்தில் நம்பிக்கை வைத்தார். யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையில் போட்டாங்க. யோசேப்பு மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யோசேப்பிடத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நான் இவ்விடத்தில் வருவதற்கு எந்த தவறும் செய்யவில்லை. நீர் வாழ்ந்திருக்கும் போது, நீர் உயர்த்தப்படும் போது, நீர் மேன்மைப்படும் போது என்னையும் நினைக்க வேண்டும் என்று சொல்லும் போது யோசேப்பை பான பாத்திரக்காரன் மறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை எல்லாரும் மறந்துட்டாங்க. மறவாத ஒரு தேவன். தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்து கொண்டீர். தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்து கொண்டீர். தாயே, என் தந்தையே, தாயே, என் தந்தையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என்பதனே, ஜீவனே. தேவ மகிமை இறங்குகிறது. நிறையவருடைய உள்ள உடைகிறது. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கையை தட்டி தேவ பிரசன்னத்தோடு தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கையை தட்டி ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவே, மகிமைப்படுத்திடுவேன். ஸ்தோத்திர பலியிடுவேன், நன்றி சொல்லிடுவேன், சொல்லிடுவேன், மகிமைப்படுத்திடுவேன். மகிமை உமக்கு, மகிமை மகிமை உமக்கு, மகிமை
அல்லேலூயா அல்லேலூயா. துதிகளுக்கு வாசம் பண்ணும் பரிசுத்தரே, வாயார வாழ்த்துகிறோம், மனதார போற்றுகிறோம், வாயார வாழ்த்துகிறோம், மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணும் பரிசுத்த